அமைதியா பாடுங்க, ஒன்றும் இது இல்லை, டென்ஷன் அமைதி. தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமைமந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க பண்ணினம் சென்னியின் மேல் மத்த பாதம் பதித்திடவே. ஐயா இன்னொரு தடவை படிச்சிருங்கய்யா அந்த 41. பாருங்க. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டிறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்டள் பனிமொழி வேத பரிபுரையே பரிபுர சீரடி பாசாம் குசை பஞ்சவாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியல் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரி மேனிய இறைவ செம்பாக திருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரரார்மனை மங்களமாம் அவளே அவதம கண்ணையுமாயினள் ஆகையினான் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவலேன் இனியொரு தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து செய்யே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியே கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மின்று செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெழுக்க என்றே. திருச்சிற்றம்பலம். மூவர்க்கும் முதற் பொருளாய் முத்தொழிலுக்கும் வித்தாகி நாவிற்கும் மனத்திற்கும் நாடறிய பேரறிவாய் தேவர்க்கும் முனிவர்க்கும் சித்தர்க்கும் நாகர்க்கும் யாவர்க்கும் தாயாகும் எழிற்பறையை வணங்குவாம் என்று அம்பிகையின் திருவடிகளை போற்றி வணங்கி பாடல் 41 முதல் 45 வரை உள்ள பாடல்களுடைய மேலோட்டமான ஒரு பொருளை நாம் தெரிந்து கொள்ளலாம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று மணிவாசக பெருமான் சொல்வதனால பாடல் நமக்கு தெரிந்தாலும் அந்த பாடலுடைய பொருள் என்ன என்று தெரிந்து கொண்டு படித்தால் இன்னும் அதில் ஊக்கமும் ஆழங்கால்படவும் வாய்ப்பு உண்டு. அந்த வகையிலே மேலோட்டமான ஒரு பொருளை நாம் பார்க்கலாம். 40வது பாடலிலே பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன் செய் புண்ணியமே என்று முடிக்கார். அதில் 41வது பாடல் தொடங்கும் போது புண்ணியம் என்று அந்த கடைசி வார்த்தையை இங்கே முதல் வார்த்தையாக எடுத்துக்கொள்கிறார். அம்பிகையை வணங்குவது
அவளை பற்றி சிந்திப்பது என்பதே முன் செய்த புண்ணியத்தினாலே, முன்னை தவத்தின் நீட்டத்தினாலே தான் கிடைக்கும் என்பதை சொல்லுகிறார். பொதுவாக சைவ சித்தாந்தத்தின்படி எந்த ஒரு நிகழ்வும் நம்முடைய முன்னை வினைகளின் அடிப்படையிலேயே, முன்னை தவத்தின் அடிப்படையிலே தான் நமக்கு கிடைக்கும். நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா என்று சங்க இலக்கிய பாடல் சொல்லும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நாம செய்த நன்மை, நாம செய்த தீமை தான் நமக்கு வேறு வேறு காலங்களிலே, வேறு வேறு பிறவிகளே, வேறு வேறு ரூபமாக இன்ப துன்பமாக வந்து அமைகிறது என்பது நம்முடைய சித்தாந்தம். அந்த வகையில் இங்கே முன் செய்த புண்ணியம், உன்னை வணங்குகிறேன் என்று சொன்னால் அது ஏதோ நான் செய்த புண்ணியம் என்று சொல்லுகிறார். அதையே இங்கே 41வது பாடலில் அதை மீண்டும் வலியுறுத்துகிறார். சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. அம்பிகை என்ன செய்கிறாள்? அவருடைய திருவடிகளை அபிராமி பட்டருடைய தலையிலே வைக்கிறாள். அப்படி வைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், புண்ணியம் செய்ததனாலே தான் அது கிடைக்கிறது. புண்ணியம் செய்தனமே மனமே, தன்னுடைய மனத்திற்கு சொல்லுகிறார். அம்பிகை தன்னுடைய அழகிய திருவடிகளை நம் தலைமேலே வைத்திருக்கிறாள். அவளை அறிகின்ற, அவளை உணர்கின்ற ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறாள் என்று சொன்னால் அது நாம் செய்த புண்ணியம். அது என்ன புண்ணியம் என்று நமக்கு தெரியாது, எப்படி என்பது நமக்கு தெரியாது. புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும். பூங்குவலை குவளை பூ என்று சொல்லுவார்கள், நீரிலே பூக்கக்கூடியது. நீலோத்பல மலர் என்று கூட அது சொல்லப்படும். ஒன்று சற்று கருமையான நீண்ட தன்மை கொண்ட பூ அது. அந்த நீலோத்பல மலர்களை பெண்களுடைய கண்களுக்கு ஓமையாக இலக்கியங்களிலே சொல்லப்படும். அப்படி புது பூங்குவலை கண்ணியும், கண்ணி என்பது கண்கள், நீலோத்பல மலர்களால் ஆன கண்களை கொண்ட அம்பிகை அவள் செய்ய செய்ய என்று சொன்னால் சிவந்த என்று பொருள். செய்ய கணவரும். அம்பிகையின் கணவர் யார்? சிவபெருமான். அவன் சிவந்த மேனி உடையவன். பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் என்று அப்பரடிகள் சொல்லுவார். அப்படி பவளம்போல் சிவந்த மேனியை உடையவன். அவனோடு கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து அருள் செய்தார்களாம். என்ன அருள் செய்தார்கள் அப்படின்னா, அடியார்கள் நடு இருக்க பண்ணி. அடியார்களாகிய அம்பிகையை வணங்குகின்ற, சிவனை வணங்குகின்ற அந்த அடியார்களுடைய கூட்டத்திலே தங்களையும் தன்னையும் கொண்டு வந்து இருக்குமாறு பண்ணினாலாம். அதை தம் அடியார்கள் நடு இருக்க, அது வந்து எல்லா விதமான உறவுகளையும் விட அடியார்களுடைய உறவு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஒரு பாடலையே நம்ம பார்த்தோம், ஒரு வடமொழி ஸ்லோகம், சத்சங்கத்துவே நிசங்கத்துவம் என்று ஒரு இது. சத்சங்கம் என்பது நல்ல அடியார்களுடைய கூட்டத்திலே நாம் சேர்ந்தால் நிசங்கத்துவம், நமக்கு இந்த எண்ணங்கள் கற்பிதங்கள் எல்லாம் அற்றுப்போகும். அடியார்களுடன் சேருகின்ற போது மனம் உயர்ந்த சிந்தனைகளை, உயர்ந்த எண்ணங்களை மட்டும் நினைக்கும். மற்ற தாழ்வான சிந்தனைகள் நமக்கு தோன்றாது. இங்கே நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க, அவருடைய அடியார்கள் கூட்டத்துக்குள்ள அவர்களை நிறுத்தினாராம். எப்படி நிறுத்தினாரோ, அவர் தலையிலே பாதத்தை வைத்து அதை நிறுத்துகிறாராம். அப்படிப்பட்ட அம்பிகை என்று சொல்லுகிறார். நம்ம மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தில் நம்ம கடைசியில் 51வது பதியத்தில் கடைசியில் ஒரு செய்தி சொல்வார். செம்மைய நலம் அறியாத சிதறடும் திருவேனை உம்மை மலம் அறிவித்து முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த அப்படின்னு. நம்மெல்லாம் ஒரு சாதாரண ஆள், நமக்கு என்ன பெரிய இது உண்டா, அன்பு உண்டா? ஆனாலும் பெருமான் என்ன செய்தான்? நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்து, தெருவிலே அலைகின்ற ஒரு நாயை ஒரு முத்து பல்லக்கில் ஏற்றி அதற்கு கவரி வீசினால் எப்படி இருக்குமோ அப்படி என்னை இறைவன் ஏற்றி வைத்தான் என்பதை மாணிக்கவாசகர் பதிவு செய்கிறார். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். இங்கே நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி.
எனக்கு அடியார் கூட்டத்தில் சேருவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஆனாலும் அந்த அடியார்கள் கூட்டத்தில் அதுவும் நடுவிலே இருக்குமாறு, இந்த அடியாருக்கெல்லாம் நடுவாக இருக்குமாறு என்னை நீ வைத்திருக்கிறாயே, அதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தனே? மனமே தன் மனத்தை பார்த்து சொல்லுகிறார், ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோம். அதன் காரணமாக அம்பிகை தன்னுடைய திருவடியை நம் தலைமையிலே பதித்து நம்மை அடியார் கூட்டத்திலே இருக்குமாறு செய்திருக்கிறாள் என்று அந்த பாடலிலே சொல்லுகிறார். அடுத்த பாடலிலே அம்பிகையின் மேனியினுடைய அழகை சொல்லுகிறார். வேத பரிவுரை என்ற ஒரு வார்த்தை. வேத பரிவுரை என்று சொன்னால் காலிலே அணிகின்ற சிலம்புக்கு பரிவுரை என்பது பெயர். அவளுடைய கால்களிலே வேதத்தையே சிலம்பாக அணிந்திருக்கிறாளாம். வேத பரிவுரை, வேதங்களை கால் சிலம்பாக அணிந்து கொண்டிருப்பவள். அவருடைய வாக்கு எப்படி இருக்கிறதுன்னா பனிமொழி, நன்கு குளிர்ச்சியான வார்த்தைகளை அவள் பேசுகிறார். தன்மையான வார்த்தைகள்னு சொல்றது. இந்த திருமூலர் சொல்லுவார் பாருங்க, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, அதில் வரும்போது யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு, எந்த விதமான அறங்களும் பண்ண முடியலைனாலும் மற்றவர்களிடத்துல பேசும்போது நல்ல தன்மையான குளிர்ச்சியான இனிய சொற்களையாவது சொல், அதுவே ஒரு பெரிய தர்மம், அதுவே ஒரு பெரிய அறம் என்று திருமூலர் சொல்லுவார். இங்கே அம்பிகை பனிமொழியாம், அப்படி குளிர்ச்சியான வார்த்தைகளை அவள் பேசுகிறாளாம். இப்படி குளிர்ச்சியான வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த அம்பிகையினுடைய மார்பிலை, அந்த மார்பு இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்ட கொங்கை. இதை தத்துவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது அம்பிகையினுடைய தனபாரங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பரஞானம் அபரஞானம் என்ற 2 வகையான ஞானங்களே அவளுக்கு மார்பகங்களாக இருக்கிறது என்று பார்த்திருக்கிறோம். அதை கொண்டு அடியார்களுடைய ஞானத்தை நல்குகிறாள். அதனாலே அந்த மார்பகங்கள் பெரிதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். இதை வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நை, இது ஒரு இலக்கிய நயமாக சொல்லுகிறார். அம்பிகை தன்னுடைய மார்பகங்களோடு பெருமானுடைய மார்பகங்களிலே மோதி அவருக்கு இன்பத்தை உண்டாக்குகிறாள் என்ற செய்தி. நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி என்பது நல்லறவின் படங்கொண்டார்கள். அவருடைய இடுப்பு பாம்பினுடைய படங்கொண்ட பாம்பை போன்று அவருடைய இடுப்பும் திருமேனி அமைந்திருக்கிறது என்பதை சொல்கிறார். இது சாதாரணமாக கவித்துவமாகவும் எடுத்துக்கலாம், தத்துவ ஞானமாகவும் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட வேத பரிமுறையானவள் அடுத்த பாடல் சொல்கின்ற பொழுது அவள் எங்கே இருக்கிறாள், மீண்டும் ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு இடம் சொல்றாரு. இப்ப அடுத்த பாடல்ல ஒரு செய்தி சொல்கிறார். அவர் எப்படிப்பட்டவள், எங்கே இருக்கிறாள் என்பது, இறைவர் செம்பாகத்து இருந்தவளே என்று இறைவனுடைய ஒரு பகுதியிலே அவள் இருக்கிறாள் என்று சொல்கிறார். அந்த தோற்றம் எப்படி இருக்கிறதாம், பரிபுர சீரடி பாசாங்குசை. பரிபுர சீரடி முதல் பாடல்லே சொல்லப்பட்டதுதான். வேதங்களை கால் சிலம்பாக அணிந்திருக்கிறார். அதைத்தான் இங்கே பரிபுர சீரடி. சீரடி சிறந்த அடிகள், அந்த அடிகளிலே வேதமாக்கிய சிலம்பு அணியப்பெற்றுள்ளது. பாசாங்குசை, பாசம் அங்குசம், இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது பாசாங்குசைன்னு வருது. பாசம் அங்குசம் என்ற 2 ஆயுதங்களையும் தன்னுடைய பின் 2 கரங்களிலே ஏந்தி இருக்கிறார். பஞ்சபாணி, முன் கைகள் 2லும் கரும்பு வில்லையும் பஞ்சபாணங்கள் 5 மலர்களையும் கணையாகவும் கரும்பினை வில்லாகவும் கொண்டு முன் கைகளிலே கொண்டிருக்கிறார். பின் கைகளிலே பாசத்தையும் அங்குசத்தையும் கொண்டிருக்கிறார். அதோடு இன்சொல், முதல் பாடல்ல பனிமொழியினர், இப்போ இந்த பாடல்ல இன்சொல் திரிபுர சுந்தரி என்று சொல்லுகிறார். இன்சொல் அப்படிங்கும்போது லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு செய்தி சொல்லுகின்ற போது, அம்பாள் சிந்தாமணி கிரகம் என்பது அம்பாளுடைய வாசஸ்தானத்துக்கு உள்ள பெயர். நம்முடைய புராணங்கள்ல சொல்லப்படுகின்ற செய்தி, ஒவ்வொரு கடவுளருக்கும் ஒவ்வொரு உலகங்கள், ஒவ்வொரு இருப்பிடங்கள் சொல்லப்படுது. விநாயக பெருமான் இருக்கின்ற இடத்திற்கு ஆனந்த பவனம் என்பது பெயர்.
சிவபெருமான் இருக்கின்ற இடத்திற்கு கைலாயம் என்பது பெயர் நமக்கு தெரியும். அந்த மாதிரி அம்பாளுடைய வாசஸ்தலத்திற்கு சிந்தாமணி கிரகம் என்பது பெயர். சிந்தாமணி கிரகம் அவருடைய அந்த இடத்துக்கு பேரே சிந்தாமணி. இந்த சிந்தாமணி என்பது ஒரு வகை மணி என்று சொல்லப்படுகிறது. நினைத்ததை மனதிலே நினைத்ததை கொடுக்கக்கூடியதான் அந்த சிந்தாமணி என்பது. அம்பிகை வாசம் செய்கின்ற அந்த தலத்துக்கும் பெயர் சிந்தாமணி என்பது பெயர். அந்த சிந்தாமணி கிரகத்திலே அந்த ராஜசபையிலே அம்பிகை சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார். லலிதா திரிபுர சுந்தரியாகி பரமேஸ்வரி அமர்ந்திருக்கிறாராம். சரஸ்வதி தேவி தன்னுடைய கச்சபி என்ற வீணையை அம்பிகைக்கு முன்னாலே வாசிக்கிறார். ஒரு நல்ல இனிமையான பாடல் ஒன்றை சரஸ்வதி வாசிக்கிறார். அந்த பாடல் முடிந்தவுடன் அம்பிகை பேஷ் நன்றாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலாம். அந்த சொன்ன அந்த வார்த்தையினுடைய அந்த அமிர்தம், அந்த மிருதுவான தன்மை, அதனுடைய இனிமையை கேட்டு சரஸ்வதி வீணையை கீழே வைத்து விட்டு எழுந்து நின்று கைகூப்பி இனி நான் வீணை வாசிக்க மாட்டேன் என்று சொன்னாலும். ஏன்னா அந்த வீணை வாசிப்பதை விட மிக மிருதுவாக, மிக மென்மையாக, மிக அழகாக சாஃப்ட் வாய்ஸ் அம்பிகையினுடைய அந்த பேஷ் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன வார்த்தை அவ்வளவு மிருதுவாக இருந்தான். அதை தான் இன்சொல் அப்படின்னு சொல்லலாம். அம்பிகையினுடைய வார்த்தைகள் அப்படி இன்சொல்லாக, இனிமையான சொற்காக, கரும்பினை போன்று இனிமையான சொல்லாக இருக்கக்கூடியதான். அவள் திரிபுர சுந்தரி. நமக்கு ஏற்கனவே தெரியும், திரிபுர சுந்தரன் சிவபெருமான். அவனோடு இயைந்து இருப்பதனாலே அவள் திரிபுர சுந்தரி. சிந்துர மேனிகள். அவள் ஏற்கனவே சிவந்த மேனி உடையவள். முன்னாடியே பார்த்தோம், மாதுளம்பூ மலர்கமலை என்று முதல் பாடல்லையே உதிக்கின்ற செங்கதிர் என்று அவள் சிவந்த மேனி என்று அவர் வர்ணிக்கிறார். தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரே அஞ்சக்குனி. இது திரிபுரர்கள் சம்ஹாரம் செய்த அந்த கதையை சொல்லுகிறார். தீமை நெஞ்சில் புரி, மனதிலே வஞ்சமே கொண்டிருக்கக்கூடிய புற வஞ்சரை. புற வஞ்சரை என்பது திரிபுராந்தகர்கள், அந்த 3 அசுரர்கள். அஞ்ச குனி, அவர்கள் அச்சம் கொள்ளுமாறு, அவர்கள் பயப்படுமாறு. பொறுப்பு சிலை கை. பொறுப்பு என்பது வில், சிலை பொறுப்பு என்பது மலை. அந்த மலையை மேருமலையை வில்லாக கொண்டு தான் அவன் திரிபுர சம்ஹாரம் செய்தானான். பொறுப்பு சிலை கை, அதை கையிலே ஏந்தியவனுடைய எரிபுரை மேனி, தீ போன்ற அந்த திருமேனியினுடைய ஒரு பாகத்திலே இறைவர் செம்பாகத்து இருந்தவளை, அவருடைய ஒரு பாகத்திலே இருந்தவளே என்று அம்பிகை இருக்கும் இடம் சிவபெருமானுடைய இடப்பாகம் என்பதை, அவள் எப்படி இருக்கிறாள், கைகளிலே பாசம் அங்குசம் என்ற ஆயுதங்களையும் கருப்பு வில்லையும் 5 மலர்கணைகளையும் கொண்டிருக்கிறாள். சிவந்த மேனியை உடையவளாக இருக்கிறாள் என்று அவருடைய இடத்தையும் அவருடைய தோற்றத்தையும் சொல்லுகிறார். அடுத்த பாடலிலே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். தவளே என்று சொன்னால் தவம் செய்து, மிகுந்த தவம் செய்தவள். சங்கரனார் மனை மங்களமாம். சிவபெருமானுடைய குடும்பத்திற்கு அவள் தான் மனை மங்களம். மனை மங்களம் என்று சொன்னால் பொதுவாக மனைவி என்று சொல்பவள் மனையை தாங்குபவளுக்கு தான் மனைவி என்பது பெயர். பெண் என்று சொன்னால் பேணுபவள் என்று சொல்வார்கள். ஆண் என்று சொன்னால் ஆளுமை திறம் கொண்டவர்கள். பெண் என்று சொன்னால் பேணுதல் செய்பவள். இங்கே மனை மங்களம் என்பது ஒரு மனையினுடைய நல்வினை, நல்ல காரியங்கள், தீய காரியங்கள் அனைத்திற்குமே பொறுப்பு ஏற்பவள் மனைவிதான். இல்லால் அகத்திருக்க இல்லாது ஏதுமில்லை என்று ஒரு திருக்குறள். மனைவி நல்லவளாக, பொறுப்புள்ளவளாக, பேணுபவளாக அமைந்து விட்டால் அவனுக்கு இந்த உலகத்தில் அடையத்தக்கது என்பது வேறு எதுவும் இல்லை என்று ஒரு பழைய நூல் சொல்லும். அது மாதிரி மனை மங்களம் அது நம்ம சில இடங்களில் பார்க்கலாம். சில குடும்பங்களை தாங்குவது மனைவியினுடைய சாமர்த்தியத்தினால் ஓட்டுதுன்னு சொல்லுவாங்க. கணவன் பொறுப்பற்றவனாக, அதை வச்சு தான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ன்றது வந்துகின்ற போது சில பேருக்கு கல் போன்ற கல் நெஞ்சம் உடையவனாக கணவன் அமைந்து விடுவான். புல் போன்ற உள்ளீடற்ற பதராக சில பேர் இருந்து விடுவான். அப்படி இருந்தாலும் அவர்களையும் சேர்த்து தாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டியவள் மனைவி.
அதனால இங்க அதைத்தான் சங்கரனார் மனை மங்களமாம். சிவபெருமானுடைய குடும்பத்திற்கு அந்த குடும்பத்தை தாங்குபவள் அம்பிகை. அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். சிவபெருமானுக்கு அவள் மனைவியாக மட்டுமல்ல அன்னையாகவும் இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலை இறைவியுமாம். இப்படி அவர் குடும்பத்துக்கு அவர் மனைவியாகவும் அவருக்கு தாய் போன்று இருக்கக்கூடியவளாகவும் இருந்து துணை செய்கின்றவர்கள் அவருக்கு மட்டுமல்ல மேலை இறை யாவருக்கும் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுக்குமே இறைவியாம். அவதான் அவளை விட உயர்ந்த தெய்வம் இல்லை என சொல்லக்கூடிய வகையில் இறைவியாம். பரமேஸ்வரி, பரமேஸ்வரன் என்பது சிவபெருமானுக்கு பெயர். அவனுடைய சக்தி பரமேஸ்வரி என்பது. ஆகவே அவள்தான் அனைவருக்கும் மூலமானவள். துவலேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்து. ஒரு குறிப்பு கேட்டுக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு தெய்வத்தை வணங்குதல் என்பது தான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. இந்த நெறியை இங்கே மீண்டும் அவர் சொல்லுகிறார். துவலேன்னாக்க சோர்ந்து போகுதல் அல்லது உள்ளம் வாடுதல். ஏன் வாடுதல் அப்படின்னா, நீ இவ்வளவு ஆற்றல் பெற்றவள், நீ இருக்கும் பொழுது உன்னை வணங்குகின்ற உன்னை துதிக்கின்ற நிலையை நான் பெற்ற பிறகு வேறொரு தெய்வத்தை வேறொரு கடவுளை போய் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று அந்த தெய்வங்கள் பின்னாலே சென்று அவர்களுடைய நாமத்தை உச்சரித்து அவர்களுக்காக தொண்டு செய்து நிற்பேனா? அப்படி நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் தரக்கூடியவள் அபிராமி. அவளை வணங்கிய பிறகு அவருடைய திருநாமத்தை உச்சரித்து அவருடைய நினைவிலே தியானத்தில் இருக்கும்போது இனி ஒரு தெய்வம் உண்டாக, வேறொரு தெய்வம், அந்த சாமியை கும்பிட்டா அதுக்கு இது கிடைக்கும், இந்த சாமியை கும்பிட்டா இது கிடைக்கும். இப்போ எல்லாம் நிறையா பேர் சொல்கிறாங்க. ஜோசியக்காரர்கள் எதையாவது புதுசாக கிளப்பி விட்றாங்க. அந்த மாதிரி அதை கேட்டுக்கிட்டு நம்முடைய இல்வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ப்ராப்ளங்களில் எத்தத்தின்னா பித்தந்தெளிங்கிற மாதிரி நம்மளும் உடனே அந்த கோவிலில் குறி சொல்கிறாங்க, இந்த கோவிலில் இந்த சித்தர் இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னா உடனே ஓடி ஓடி அழகிறோம். இந்த வேடிக்கையாக சொல்லுவார்கள், நாய்க்கு இது இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்கிட்ட ஓடும், திருப்பி அங்கேருந்து வேகமாக இந்த தெருவுடைய இந்த முக்கத்துக்கு ஓடும், இங்கேருந்து திருப்பி மறுபடியும் அந்த முகத்துக்கு போகும். எதுக்காக ஓடுதுங்கிறது தெரியாது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த நாய் போன்று பலவிதமான தேவைகளுக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் பெறக்கூடிய ஒரே இடம் அம்பிகையினுடைய திருவடிகள். ஒரு பெரிய இன்றைக்கு இதில் சொல்லணும்னா பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாரி திரிபுர சுந்தரி இடத்திலே அபிராமி இடத்திலே சரண் புகுந்து விட்டால் அவள் எல்லாவற்றையும் தருவாள். இம்மை பயன்களையும் தருவாள், மறுமை பயனையும் நமக்கு வீடு வெற்றையும் தரக்கூடியவள் அம்பிகை. அதனால் அவளை வணங்கினால் போதும். நீ எனக்கு துணை இருக்கும்போது நான் வேறொரு தெய்வத்தை சென்று வணங்க மாட்டேன் என்று ஒரு உறுதி இங்கே அவர் எடுக்கிறார். இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே என்று. அப்புறம் ஒரு சந்தேகம் வருது. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ. அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்று செய்தவமோ, மிண்டு செய்தாலும் பொறுக்கை நின்றே பின் வெறுக்கை அன்றே என்று. முன்னெல்லாம் தொண்டு செய்யாமல் பாதம் தொழாமல் உனக்கு அடிமையாகாமல் அவரவர்கள் மனம் போனபடியே போயிருக்கக்கூடியவர்கள் சில பேர் இருப்பார்கள். அம்பிகையை வணங்கணும், அம்பிகையினுடைய திருவடிகளை போற்றினால் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதையெல்லாம் ஏற்காமல் அவரவர்கள் மனம் போல இஷ்டம் போல பலவித தெய்வங்களை வணங்கி கொண்டு பலவிதமான செயல்களை செய்து கொண்டு பலவிதமான முறைகளை கை கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருந்திருக்கலாம். உளரோ இளரோ முன்னாடி யாரும் அந்த மாதிரி இருந்தாங்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி ஏதேனும் செய்திருந்தால் இதுக்கு முந்தின பிறவிகளிலோ அல்லது உன்னை வணங்குவதற்கு தொடங்குவதற்கு முன்னாலேயோ அப்படி நான் ஏதும் செய்திருந்தால் அது கைதவமோ என்னுடைய வஞ்சக குணத்தினாலோ அல்லது செய்தவமோ என்னுடைய வினைகள்னாலேயோ அல்லது என்னுடைய தவ குறைவினாலேயோ
அந்த மாதிரி நான் உன்னை வணங்காமல் வேறு தெய்வங்களை வணங்கி வேறு வேறு வழிகளிலே சென்று வழிபாடு செய்திருந்தால் அவைகள் மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே. அந்த என்னுடைய செயலை நீ பொறுத்து பின் வெறுக்கை என்ற என்னிடத்திலே வெறுப்பு கொள்ளாமல் எனக்கு நன்மையை செய்ய வேண்டும், உன்னுடைய திருவடிகளை எனக்கு காட்ட வேண்டும் என்று 45வது பாடலிலே அம்பிகை இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே மற்ற பாடல்களுடைய அவருடைய பிரார்த்தனையை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டிறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குள் பணிமொழி வேத பரிபுரையே. போதுமையா? அடுத்து வேற யாரா? திரடி பாசாங்குசை பஞ்சபாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியல் தீமை நெஞ்சில் திரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு பொறுப்பு சிலை கை புரிபுர வஞ்சரை அஞ்சு குனி பொறுப்பு சிலை கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்ததே. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உலரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் பெருக்கை என்றே.